ஹலோ காய்ஸ், இது டே 5 ஆஃப் உங்கள் அனிருத் கேமிங் சேனலோட வீடியோஸ். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே பேச்சு. ஐயோ, குச்சி முடிஞ்சு போச்சு. எனக்கு தான் வேணும். ஸோ அதை எடுத்துக்கிட்டு வெளில போய் குச்சி கூட எடுத்துகிட்டு வந்துக்கலாம், பிரச்சனை இல்லை நினைக்கிறேன். இங்கே நான் குட்டியாக ஒரு வீடு மாதிரி போட்டு சர்வே பண்ணிக்கலான்ட்டு நான் மைனிங் முடிகிற வரையும். நான் உங்களுக்கு இந்த ஐடியாவை ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீங்கள் பாருங்க, ஃபுல்லாக அயன் தான். இதுக்கு பதிலாக கோல்டு கொடுத்தா கூட பரவாயில்ல. சரி விடுங்க, இதுவும் எடுத்து கொடுக்காம படி போகிறானுங்க. அந்த கடைசி வீடியோவில் இதுக்குள்ளே போனேன். போச்சு போச்சு போச்சு. நன்றி. நானே உடச்சிருந்தா கூட சோம்பேறித்தனம் பண்ணிட்டு உடச்சிருக்க மாட்டேன். இவன் வந்து உடச்சி கொடுத்துட்டாங்க ஐஸ். ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ வந்து 7 லைன் எடுத்துட்டோம். பெரிய மேட்ரு இல்லைங்க. இங்கே நம்ம ஒரு ரூம் மாதிரி கட்டணும், அப்போ தான் யாராலையும் உள்ளே வர முடியாது. இல்லை க்ரீப்பர் சாம்பி அது இதுன்னு வரும். நம்ம பக்கத்தில் யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அதிர்ச்சி ஆகிடுவீங்க. நம்ம பக்கத்தில் யார் இருக்கான்னு தெரியுமா? ஒரு மேதாவி இருக்காரு, விஷ்ணு. ஹாய் ஹாய் ஹாய். எப்படியும் ஒரு 1.5 வருஷமாக பார்க்காம இருந்திருப்போம். 1.5 வருஷம் ஏங்க? இதாங்க நாங்கள் ஒன்றி பார்த்த கேவு. அதாவது அவ்வளோ அயன் கொடுத்துருந்தானுங்க. ஏன் உள்ளார எல்லாமே கோளாறு இருக்கு. சுற்றி சுற்றி வந்தால் எடுத்து காணுண்டா நீ. எங்கள் சீட்டில் ஒரு இடத்துல போட்டு ஃபஸ்ட் வந்துட்டேன். இவன்தாங்க மரணமாக குறைச்சிடுறான். நமக்கு எவனை பார்த்தாலும் பயம் இல்லை, ஆனால் இவனை பார்த்தா மட்டும்தான் பயம். அது பயம்னு சொல்ல முடியாது கைஸ். நான் ஒரு பைத்தியன்றது கண்ணில் மாற்ற இடத்துல எனக்கு நான் பார்த்து 2000 இருந்துச்சு. கடையில் நம்ம போனோம். டார்ச் பட்டல. டார்ச்சுக்கானது எல்லாம் இருக்குது, ஆனால் டார்ச் பட்டல. டார்ச்சுக்கான எல்லா பொருளுக்கு இன்னும் ஒன்று தான் வேணும். நம்ம போய் டார்ச் பண்ணிட்டு வந்துட்டோமா, இல்லை வீட்டுக்கு போய்ட்டு கொஞ்சம் பொருள் எடுத்துக்கலாமா? ரொம்ப நல்லதாக போச்சு. இப்போ எங்கோ இந்த இடத்துக்கு விடுறதுனால போய் தான் ஆகும். ஸோ வேறு வழி நெய். இப்போ வந்து நம்ம போகிறோம். நெக்ஸ்ட்னோ போயிட்டு வந்து யார் எடுக்கிறதா, ஏன்னா நம்ம எடுக்கிறோம். இந்த வழியிலையா போனோம். எதையும் மாற்றி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கேவுக்குள்ளே மாட்டிக்கூடாதுங்க, மாட்டிக்கிட்டா அவ்வளோதான். நம்ம கொஞ்சம் ப்ரோ பிளேயர் மாதிரின்னு சொல்ல மாட்டேன்,
நான் எங்கேயோ இருக்கேன், ப்ரோ பிளேயர் எங்கேயோ இருக்காங்க. போன வீடியோவில் ஒரு படி செஞ்சுருந்தோம். அந்த படி யாருன்னு செய்ய முடியாதுன்ற அளவுக்குலாம் இல்லை, ஈஸியானது தான். உங்கள் வேர்ல்டில் நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் வழி போட்டு வச்சுருந்தேன் மேலே ஏறி. காய்ஸ் இப்போ வந்து சுற்றி போடுறோம். சுற்றி போட்டால் தான் நைட்டு இங்கேருந்து எவனும் உள்ளே வர மாட்டான். அந்த தைரியத்தில் போடுறேன், பட் எவனோ வந்துட்டான்னா நம்ம மாட்டிப்போம். நம்ம தாங்க இத்தனை நாள் சுற்றி வந்துட்டு இருக்கோம். நமக்கும் இந்த விஷ்ணு நானும் இப்போ வரும்போது பார்த்தோம், நமக்கும் இந்த வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இனிமேல் எனக்கு பிரச்சனையே இல்லை. இருங்க இதான் வாண்டடாக போய் அடி வாங்கிக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் வாங்க கூடாதுன்ட்டு நான் வாங்கி காமிச்சேன், வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம் தானே விஷ்ணு? ஓகே, இந்த சந்து முந்தெல்லாம் முடியாச்சு, லைட் ஆகிடுச்சு. வெளில சுற்றினா நம்ம மட்டனு நமக்கே தெரிஞ்சா வெளில சுற்றுறோன்னா மரம் எல்லாம் உண்மையாலுமே மட்டன் ஆகிடுவோம். உள்ளே போயிட்டு இன்றைக்கி நைட்டு வேலையெல்லாம் பார்க்கணும். ஸோ மரத்தை வெட்டிக்கலாம். இங்கே ஒரு வீடை போட்டுட்டு ஆனால் வைக்க மாட்டேன். என்கிட்ட பெட்டு இல்லை கைஸ். ஒன்றே ஒன்றுத்தை வச்சு நான் என்ன பண்ணுறது? ஒன்றே ஒன்று தேவையாச்சேன், அது ஒன்று இருந்தாலே போதும். பின்னாடிலேருந்து ஒருத்தர் ஷாக் கொடுப்பான். ஆல்ரெடி லைஃப் பண்ணியாச்சு. ஸோ நான் சீக்கிரமாக இந்த இடத்துக்கு ஓடுறேன், அதான் எனக்கு நல்லது. அனிருத் பயப்படுறான்னு தப்பு கணக்கு போட்டுக்காதீங்க. விஷ்ணு பயப்படுறான்னு ஒரு பெரிய தப்பு கணக்கு போட்டுக்காதீங்க. நாங்கள் பயப்படல, தப்பிக்கிறோம். பயப்படுறது வேற, தப்பிக்கிறது வேற. நீங்கள் சொல்கிற மாதிரி அரங்கிறது ஈஸியாக இறங்கிட்டேன். ஏறுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இப்போதைக்கு ஒரு சாப்பாடு நம்ம சேமித்து வச்சு இதை ஹீட்லாம் பண்ணி சாப்பிடணும். ஜஸ்ட்டு மிஸ்ட்டு நானும் விஷ்ணு ஒரு பிளான் போட்டு ஒரு இதை செஞ்சோம் கிராஃப்டிங் டேபிளில். அது எப்படி யூஸ் ஆகும் நாங்களே நினச்சி பார்க்கல. சரி, இந்த அளவுக்கு போதும். We are going to do interesting that nobody can do. அங்கே ஜஸ்ட்டு செய்ய முடியாது போலங்க. இன்னும் 10 இருக்குது, அப்போ பண்ணலாமே. அங்கே ஒரு செஸ்ட்டு அடிக்கடி சாகுறோம். இன்னும் நானும் விஷ்ணு என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு காலையில் விடிஞ்ச உடனே வீட்டுக்கு போயிட்டு நல்லா பொருள் எடுத்துகிட்டு வந்துடணும். முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் வழிச்சு எடுத்துடணும். இந்த விஷ்ணு நான் சொல்கிறது கரெக்டு தானே? நாங்கள் வழிச்சு இந்த கேவே அடுத்து யாரும் யூஸ் பண்ண முடியாத மாதிரி வழிச்சு எடுக்கணும். கோவில் ஸ்டோன் சொல்லைங்க, நார்மலாக பார்த்தீங்களா பண்ணுறதுக்கு இருக்கா? ஏன்டா இப்படி நீனும் உங்கள் அப்பா உங்கள் அம்மா எல்லாருமே என்கிட்ட வந்து அடி வாங்கிறதுக்குன்னே வரும். ஓ நீயா? நீ கையில் வச்சிருக்க சவால் என்னன்னு தெரியல. எடுத்து விட்றேன், திரும்பி உள்ளே போய்
ஷவல் கொடுக்காம போயிட்டாங்க பைத்தியம். சரி அதை விடு. சேர்த்து ஏதோ கிடைக்குமா பார்த்துக்கோங்க. இல்லைங்க சைடெல்லாம் வலிச்சாச்சு. அடுத்து ஒரு அயன் கூட இனிமேல் கிடைக்கக்கூடாத அளவுக்கு இந்த சைடில் அயன் தான் இருந்துச்சு. ஆமாங்க இந்த சந்துக்குள்ளே போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு. இப்போ நான் கொஞ்சம் கோளாறு இந்த இடத்துக்கு வந்தேன். அதுதான் காலி நம்ம வழி மறந்துட்டேன். கத்தாதீங்கடா நான் கேட்குறீங்களா? வாங்கினா மட்டும் பம்ப் பண்ணாதீங்க, செஞ்சிரும். அப்புறம் விஷ்ணு நாளைக்கு இன்னைக்கு காலையில் வெடியணும். போய் ஒரு பெட் எடுத்துகிட்டு வந்து ஒரு ரூம் மாதிரி இங்கே கட்டிட்டு படுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நீ படுக்க மாட்டேன், தூங்கு. இருக்குது ஒன்றை வச்சு தூங்கினது காலையில் ஆகும். அந்த ஒரு பெட்டு தான் நம்ம செத்துட்டோமே. அயன் பிக்காக்ஸ் ஒன்று செய்வோமா? அயன் தான் நிறைய இருக்கே. இந்த டார்ச் தான் செய்ய வந்து சொல்லுவோம். இருக்கிற அளவுக்கு எல்லாம் டார்ச் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போதைக்கு வெளில போகிறது சேஃப் இல்லை. கைஸ் நம்ம விஷ்ணு கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேசுகிறாராம். ஹாய் கைஸ், காலி ஆயிடுச்சு. சரிங்க காய்ஸ், இந்த பாட்டு இதோட முடிச்சா நல்லா இருக்காது. விஷ்ணு நம்ம உள்ளே போக தேவையில்ல, வெளில போய்க்கலான்ற என்ன சொல்கிறேன்? ஓகே தானே? வெளில போயிட்டு நம்ம வீட்டுக்கு போய்க்கலாம். சரி, கட்டுன்னு வேலை போகணும். தெரியாதா ப்ரோ? ஐ எம் இன்ஜினியர் ப்ரோ. நாங்கள் மல்டிப்ளேயர் கேம் இருந்தால் கண்டிப்பாக நான் விஷ்ணு சேர்ந்து விளாண்டு போகிறோம்.
விடிஞ்சிருச்சுங்க. நாங்கள் நினைச்சோம் என்னது பாரு என்ன லைஃப் சாப்பாடா? இல்லைன்னா செத்துருவோமே. சாப்பாடு இல்லைன்னா நமக்கு ஆல்ரெடி அடிக்க வரும். வீடா சாப்பிட்றா வச்சிருக்கிறத வச்சு சாப்பிடு. குதிரை அடிச்சா கிடைக்காது. மாடு நல்ல இது இல்லை, இது கெட்டது. மாடு 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 உன்னால தான் என்னை காப்பாற்ற முடியும். ப்ளீஸ்டா எங்க இந்த மாடால் தாங்க நம்மளை காப்பாற்ற முடியும். மாடு மாடு சாரா இருங்க, இது முடியட்டும். யாங்கரியா இருக்கட்டும். நான் தின்னுட்டேன். விஷ்ணு சொன்னதுனால தெரிஞ்சிச்சு, இல்லை வேணா அடிக்கிறான் அப்படின்ட்டு விட்டுருப்பேன். எப்படியோ நம்ம வீட்டுக்கு இனிமே இந்த வழியெலாம் இல்லைங்க. நம்ம டைரெக்டாகவே வழி கண்டுபிடிச்சிட்டோம். விஷ்ணு ட்ராக்லாம் போடலான்னா, பட் நான் தான் சொன்னேன் எதுக்கடா ட்ராக்லாம், நமக்கு தான் வழியே தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா. விஷ்ணு எந்த வழியில் வந்தோம்? இந்த வழியில் வரல தானே? அவன்டா ஆடு நல்லா இருக்குல்ல. ஆடை சாப்பிட்டு வேணாம், சாப்பாடு தான் வேணும். நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம். சாப்பாடையும் எல்லாம் உடச்சி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே திரும்பி அழகாக செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எங்கள் 2 பேர்த்துக்கு தூக்கம் வருதுங்க. இப்போ டைம் வேறு ஆகிடுச்சு. நாங்கள் 2 பேரும் 2 ஷார்ட்ஸை பார்த்துட்டு தூங்குவோம். இன்றைக்கி வீடியோ போட்டுட்ருக்கோம், இல்லை இன்றைக்கி தூங்கிடுவோம். ஃபஸ்ட் நாங்கள் வந்த வழி வேறு மறந்துட்டோம். பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம். எங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு வழியா. ஒரு இடத்துல ஒரு நிமிஷம் நில்லு ஸ்ட்ரென்த் ஏறாதா? ஏறியாரும் ஹார்ட்டு இன்னைக்கு அவன்கிட்ட ஒரு அடியாவது வாங்கினா செத்துருவேன். 2 அடி 1 or 2, பட் ஆனால் சாவு நிச்சயம். ஹார்ட் ஏறி அந்த கேக்டஸில் போய் போட்டாலும் செத்துருவோம். கீழே பார்த்து தான் நடக்கணும். கைஸ், நாங்கள் இப்போ வெளியில் இருக்கோம். சீக்கிரமாக இந்த கேம் பிளே, அதாவது டே 5 முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்ட்டு பெட் எடுத்துகிட்டு வந்து ஒரு ரூம் கட்டிட்டு முடிச்சுக்கலான்னு பார்க்குறோம். இல்லை முன்னாடியாகவும் முடிச்சிடலாமா? எங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ முன்னாடியே முடித்தா நீங்கள் கோச்சிப்பீங்க, என்ன இவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிறானுங்கன்ட்டு. இப்போ நாங்கள் வேறு வீடியோ பார்த்துட்டு இப்போ விஷ்ணு வீட்டுக்கு நான் இப்போ எனக்கு ஒன்று சொல்கிறேன். எங்கள் வீடு தனியாக இருக்குது, விஷ்ணு வீடு தனியாக இருக்குது. ஒரு நாள் நாங்கள் போய் வீடியோ போடுற மாதிரி இருக்கும், ஒரு நாள் அவன் இங்கே வந்து வீடியோ போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இது வரையும் நாங்கள் 2 பேரும், அதாவது அவன் அங்கே என்ன சொல்கிறது, அவங்க விஷ்ணு வீட்டில் எதுவும் வீடியோ போட்டதே இல்லை, இங்கே தான் போடுறோம். ஸோ நானும் அவனு படிப்போம், ஒன்றா தான் படிப்போம். படிக்கும் போது இருப்போம் ஒன்றா, அப்படியே வீடியோ போட்டுப்போம், அவ்வளோதான். அதனால் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க நாங்கள் 2 பேரும் ரொம்ப பக்கத்தில் இருக்கோன்ட்டு. எனக்கும் தூரம்லாம் இருக்குங்க. அவனுக்கு தூரம் இருக்குது, எனக்கும் தூரம் இருக்குது. இதுக்குள்ளே தண்ணி விட்டா நமக்கு தேவைப்படுறப்ப தண்ணி எடுத்துக்கலாம். தூக்கம் வருதுடா சமயம். அவுத்தான் இருக்குது. வீடியோட சாப்பிட இருக்குங்க. அந்த குழிக்குள்ள செத்துறோம். நான் சாகவே மாட்டேன்.
ஆமாம் பெட்டர். சரிங்க, இப்போ நம்ம எங்களுக்கு தேவையான பொருள்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே ஒரு வீடை கட்டிட்டு இந்த கேம் ப்ளே முடிச்சுக்கிறோம். எங்களுக்கு தேவையான பொருளாக வெறும் ஒன்று மட்டும்தான், சாப்பாடு. இந்த வீட்டில் இருக்க இந்த வீட்டில் மட்டும் இருக்க மற்ற சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வீட்டில் எடுத்துக்கிறேன். போட் அப்பப்போ தேவைப்படுது. ஆப்பிள் சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கிறேன், குச்சி எடுத்துக்கிறேன். வீட்டு வந்து நம்ம வந்து ஒரு டோர் தேவைப்படுதாங்க, அது எடுத்துக்கிறேன். கேரட்டு, இது செஸ்ட்டு ரொம்ப தேவைப்படுது, செஸ்ட்டு இது எடுத்துக்கிறேன். வீட்டில் இருக்க பொருளெலாம் காலி பண்ணுறேன். காலி பண்ணல, இது நம்ம நல்லதுக்கு தான். ஜாலி பண்ணுறோம். சாப்பாடு அங்கே இருக்கிறதையோ கூட எதையோ ஒன்று எடுத்து அடித்து சாப்பிட்டுக்கலாம். இல்லை சாப்பாடு அங்கே இருக்குது, அது பிரச்சனை இல்லை. இந்த வீட்டை விட்டு முழுமையாக கிளம்ப போகிறதில்ல. ஓகே, லாஸ்ட் நல்லா ஒரு நீச்சல் அடிச்சுட்டு நம்ம ஆர்மர் செக்ஷனை பார்த்துட்டு விஷ்ணுவுக்கு நம்ம ஆர்மரை பற்றி தெரியலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் விஷ்ணுவுக்கு நம்ம ஆர்மரை பற்றி தெரியாது. விஷ்ணு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். நம்ம ஆர்மர் கலெக்ஷனில் 2வது ஆர்மர் சேர்த்துட்டேன். எப்படா பண்ண? நேற்று தான் மக்களுக்கு தெரியும். நீ இருந்தியா? இல்லை நீ இருந்த அந்த ஒரு ஜாம்பி அடித்தோம்ல, ஜாம்பி அடிச்சு அயன் இது கிடச்சிருச்சுன்னு நான் கூட சொன்னேனே, அந்த அப்போ கட்டினதா இது? அப்போ நான் வந்து இந்தாண்ட திரும்பி பார்த்துட்டு இருந்தேன்ல, அப்பயே கட்டி முடிச்சிட்டேன். சரி, இதில் மைனிங் பண்ண முடியுமா? அங்கே மைனிங் ஆல்ரெடி போயிட்டேன், ஸோ வாய்ப்பில்லை. ஓகே, இந்த ஜாம்பி கறி திங்கவே கூடாதுங்க. சின்ன எனக்கு பாய்சன் ஏறினது தான் மிச்சம். அது அடித்தாலும் பாய்சன் ஏறும். இங்கே டெசர்ட் ஜாம்பின்னு ஒன்று இருக்குது, அஸ்கு அது பேர். அதை அடித்தா இது ஏறும், அதை அடித்தா நம்மளோட ஃபுட்டு வந்து பாய்சனம் ஆகிடும். எதுக்கு இது ஓட்ட போடுறேன்னா, இது ஓட்ட போட்டால் தெரியும் இது நம்ம வந்த இடம்ட்டு, அதனால தான் ஓட்ட போட்டு வைக்கிறேன். விஷ்ணு, இதை பாட்டுக்கோ. மூலையில் பிளாக் வச்சுக்கலாம். சாரிங்க, ஏதோ பண்ணுறதுக்கு ஏதோ பண்ணிட்டுருக்கேன். சரி, சீக்கிரமாக போயிட்டு ஒரு வீடை கட்டிட்டு இந்த கேம் ப்ளே முடிச்சுக்கலான் இருக்கேன். விஷ்ணு ஓகே தானே? மரம் மட்டும் நிறைய இருக்கணும், வேறு எதுவும் தேவையில்ல. அங்கே போனால் மீதி அங்கேயே கிடைக்கும். அங்கே போய்ட்டு ஒரு ஃபர்னஸ் செஞ்சுக்கணும். ஃபர்னஸ்ஸு இன்னும் கொஞ்சம் பொருளாக பண்ணிக்கணும். பண்ணிக்கிட்டா முக்கியமாக நமக்கு ஹெல்த்து போகக்கூடாதுங்க. இங்கே ஹெல்த்து போச்சுன்னா அங்கே போயிடுது ஃபுல்லாக. சரிங்க, இப்போ இந்த வீடு மட்டும் கட்டுறோம். எங்கள் 2 விஷ்ணுக்கெல்லாம் ரொம்ப தூக்கம் தான், சொக்குறான்.
ஆசைக்கு ஒரு மாடை அடித்து சாப்பிடுச்சிரு. ஆசைக்கெல்லாம் தேவையில்லடா, நம்மள்ட்ட கறி இருக்கு. இந்த மாடுலாம் இருக்கணும், இந்த மாடுலாம் இருக்கணும் காய்ஸ். இருந்தால் தான் நமக்கு வேலை ஓடும். ஃபஸ்ட்டு டோர் எடுத்துக்கணும். டோர் எங்கடா? இதோ ஆமாம், பார்க்கல. சாரி காய்ஸ், நான் டோரையும் பார்க்குறேன். நான் நினச்ச மாதிரி நைட் ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் சோகமாக இருக்கேன். அவ்வளோதான், வழி செஞ்சிட்டோம். நீங்கள் எல்லாம் சத்து இருக்கு, பாயிண்ட் சேரல எடுத்துக்கிட்டேன். ஓகேங்க, அவ்வளோதான், முடிச்சாச்சு. லைட்டை போடு. லைட்லாம் வைக்கலாம். சுற்றி நம்ம யாராலையும் உள்ளே வர முடியாது. உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு போட்டு தள்ளிட்டோம்னா நம்ம சொன்ன பிளான் ரெடி. இதுவே ஒரு சேஃப்டி ஹவுஸ் மாதிரி தான், இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே குட்டியாக கட்டிக்கலாம். இந்த இடத்த கிளியர் பண்ணியே கட்டிக்கலாம் தானே? நல்லா இருக்கு இந்த இடமே. சும்மா எவ்வளோ போடாது. நம்மள்ட்ட இன்னொரு டோர் இல்லையே. டோரே தேவையில்ல, பண்ணிக்கலாம் டோர், பிரச்சனை இல்லை. கீழே எட்டி பார்த்தா கிராஃப்டிங் டோரு, கிராஃப்டிங் டேபிள். சாரி, டங்கு சுப்புடு சிப்புடு. இதான் காய்ஸ் வேணும். இது ஒன்று எடுத்துக்கிறேன். ஐயோ இருங்க, இது முடியட்டும். அடுத்து டோர் ஒரே ஒரு டோர் தான் போ. அவ்வளோதான். ஆர்வ கோளாறுல எதுவும் தப்பு பண்ணுறக்கூடாதுங்க, ஆஃப் ஆகிடும். இந்த இடமே கொஞ்சம் இருட்ட மாதிரி தான் இருக்கு. இங்கே ஒரு லைட்டை போட்டு பெட்டை போட்டு நாங்கள் முடிச்சுக்கிறோம் என் கேம் பிளேவை. விஷ்ணு தூக்கம் வருதா ரொம்ப? என்னதான்டா கேட்குறாங்க எல்லாரும் தூக்கம் வருதான்ட்டு. பொருளே அந்த அளவுக்கு இருக்கு. ஒரு பெட்டு போடுற அளவுக்கு இடம் இருக்கணும். எதுக்கு இப்போ சத்தேன்? சரிங்க காய்ஸ், இதோட இந்த கேமில் முடிச்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நாங்கள் உங்கள் அனிருத் விஷ்ணு ஃப்ரம் அனிருத் கேமிங் சேனல்.
ஓகே கைஸ், பாய் 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 பாய்.